பேசிலேரியோ ஏபிசிடி வர்றப்ப நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஒரு கிளாஸில். ஃபஸ்ட்டு குரூப்பு பேசிலேரியோ பைசி. ரெண்டாவது குரூப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சி. ஏக்கு அடுத்து பி. பியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆல்கேயும் இல்லை ஏபிசிடியில் வர்றப்ப. சியில் மட்டும் ஒரு 5 டைப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. சியில் மட்டுமே 5. அதில் முக்கியமானது குளோரோபைசி. அடுத்தது கிரைசோபைசி. மூணாவது கிரைசோபைசி. அதாவது கோல்டன் ஆல்கேன்னு சொல்றோம். தங்க நிற கோல்டன் ஆல்கே, தங்க நிற பாசிகள் அப்படின்னு சொல்லலாம். இது 3. அடுத்தது 4வது ஆல்கே குரூப் அப்படிங்கிறது கிரிப்டோபைசி. அடுத்தது 5வது குளோரோமோனாடினி. அடுத்தது 6வது சயனோபைசி. அப்ப பியில மட்டும் ஒரு ஆல்கே இருக்கு. சரியா? இதுல இருக்கக்கூடிய பிக்மெண்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். நிறமி என்னென்ன இருக்கு. முதல்ல ஃபர்ஸ்ட் இந்த 6க்கு நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். பிக்மெண்ட்ஸ் என்ன நிறமே இருக்கு. அடுத்தது ரிசர்வ்டு ஃபுட், சேமிப்பு பொருள் என்னென்ன இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளெஜெல்லா, தசையில எத்தனை இருக்கு அப்படின்னு பார்ப்போம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பிக்மெண்ட். பேசிலேரியோபைசியில் என்ன பிக்மெண்ட் இருக்க போகுது அப்படின்னாக்கா குளோரோஃபில் ஏ அண்டு சி இருக்கும். முக்கியமாக பச்சையம் ஏசி. பழுப்பு பாசியில் மட்டும்தான் இருக்குன்னு பார்த்தோம் ப்ரௌன் ஆல்கேட். ஆனால் பேசிலேரியோபைசிலையும் என்ன இருக்கு, குளோரோஃபில் ஏ அண்டு சி, இது 2 இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டயட்டோசாந்தி. டயாடினோசாந்தி. இந்த பிக்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேசிலேரியோபைசியில் இருக்கும். அடிஷ்னலாக பியூகோசான். இது எல்லாமே எதில் இருக்குது அப்படின்னாக்கா பேசிலேரியோபைசி அப்படிங்கக்கூடிய இந்த ஆல்கையில் இருக்கு. சரி, இங்கே ரிசர்வ்டு ஃபுட் என்ன இருக்கும் அப்படின்னா ஆயில் இருக்கும். அடுத்தது வல்யூட்டின் ஆயில். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வல்யூட்டின் அப்படிங்கிறது இருக்கும். சரியா? பேசிலேரியோபைசியில் வல்யூட்டின் இருக்கும். அடுத்தது ஆயில். இதில் ஃப்ளெஜெல்லா இருக்கா அப்படின்னா இல்லை, ஃப்ளெஜெல்லா கிடையாது. சரியா? ஆக்சுவலாக நம்ம பார்த்தது சைனோபைசி குரூப்பில் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளெஜெல்லா இல்லை, ரோடோபைசியில் இல்லைன்னு சொன்னோம். ஆனால் பேசிலேரியோபைசிலே என்ன இல்லை அப்படின்னாக்கா ஃப்ளெஜெல்லா அப்படிங்கிறது இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளெஜெல்லா வந்து மொட்டைல் நேச்சருக்கு யூஸ் ஆகாது. ஃப்ளெஜெல்லா மாதிரி இருக்கும், ஆனால் அது மொட்டைலுக்கு யூஸ் ஆகுது. அது நகரும் வேலைக்கு பயன்படாது. அதனால தான் அது இல்லைன்னு முடிச்சுக்கிறாங்க. அடுத்தது குளோரோபைசி, கிரீன் ஆல்கே. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த குளோரோபைசி குரூப்பில் குளோரோஃபில் ஏ இருக்கும், பி இருக்கும், பச்சையம் ஏபி இருக்கும். அடுத்தது கரோட்டினாய்டு இருக்கும். இது 3 இருக்கும் குளோரோபைசி குரூப்பில். பச்சையம் ஏபி, கரோட்டினைட்ஸ். இங்கே ரிசர்வ்டு ஃபுட், சேமிப்பு பொருள் என்ன இருக்க போகுது, ஸ்டார்ச் இருக்கும். ஆல்கேல ஸ்டார்ச் தான் ரிசர்வ்டு ஃபுட். நாட் ஓன்லி ஃபார் ஆல்கே, பிளான்ட்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் தான். அடுத்தது ஃப்ளெஜெல்லா எத்தனை இருக்கும், இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இதில் இருக்கும் 2 to 8 ஃப்ளெஜெல்லா. 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம். ஆனால் ஈக்குவலாக இருக்கானா முக்கியம். ஈக்குவல் ஃப்ளெஜெல்லா, சம நீளமுடைய கசையிலை சொல்லலாம். இது குளோரோபைசியில் இருக்கும். ஆனால் கிளாமிடோமோனாஸ் நம்ம பார்க்குறப்ப 2 ஃப்ளெஜெல்லா தான் இருக்கும். யூலோத்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா சில ஸ்போரில் 2 இருக்கும், சில இதில் பார்த்தீங்கன்னா 4 இருக்கும். 40 ஃப்ளெஜெலேட், 5 ஃப்ளெஜெலேட்னு பார்த்தீங்கன்னாக்கா பார்த்துருக்கோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா வேரியேஷன் இருக்கு, 2லேருந்து 8 அப்படிங்கிற மாதிரி தான். அடுத்தது கிரைசோபைசி அப்படின்னு சொல்றோம். கிரைசோபைசி அப்படின்னாக்கா கோல்டன், அந்த பழுப்பு நிறம், அந்த கோல்டு தங்க நிறத்துக்கு வருதுன்னா என்ன காரணம் அப்படின்னா, ஒன்று ஆல்பா கரோட்டின்ஸ், இந்த பிக்மெண்ட்ஸ் இருக்கும். அடுத்தது லியூட்டின், ஆல்பா கரோட்டின் இருக்கு, லியூட்டின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும்.
அடுத்தது ஃபியூகோசாந்தின் இருக்கும். ஃபியூகோசாந்தின் ஆக்சுவலாக அது ப்ரௌன் ஆல்கிலையும் தான் இருக்குது. சரியா? பழுப்பு பாசியில் ஃபியூகோசாந்தின் இருக்குது. அந்த ஃபியூகோசாந்தின் இருக்கிறதுனால தான் அந்த கலரே பார்த்தீங்கன்னாக்கா மாறுது. ஆலிவ் ப்ரௌன்லேருந்து கிட்டத்தட்ட க்ரீன் வரையுமே பார்த்தீங்கன்னாக்கா வேரியேஷன் வருது. அதுக்கு ரீசன் என்னன்னாக்கா ஃபியூகோசாந்தின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிரைசோஃபைசி குரூப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். லியூட்டின் இருக்குது, அடிஷ்னலாக குளோரோஃபில் ஏ இருக்கும், பச்சையும் ஏ இருக்கும். ஆக்சுவலாக எல்லா ஆல்கிலையும் குளோரோஃபில் ஏ இருக்கும். அடுத்த கலர் என்ன வருதுன்னு தான் முக்கியம். இப்போ பி வந்துச்சுன்னா அது க்ரீன் ஆல்கே, சி வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லணும்னாக்கா ப்ரௌன் ஆல்கேன்னு பார்த்துருப்போம். பேசிலரி ஃபேஸ்லேயும் சி தான் வருது. அடுத்து டி வந்துச்சுனாக்கா நம்ம ரெட் ஆல்கே, சிவப்பு பாசின்னு சொல்கிறோம். அப்போ இந்த குளோரோஃபைசி குரூப்பில் கிரைசோஃபைசி குரூப்பில் ரிசர்வ்டு ஃபுட் என்ன, சேமிப்பு பொருள் என்ன அப்படின்னு பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா லியூகோசின் அப்படின்னு இருக்கும். லியூகோசின் அப்படிங்கிறது இருக்கும். ரொம்ப ரேர் அரிதாக என்ன இருக்கும்னா ஆயில் இருக்கும். ரொம்ப ரேராக ஆயில். லியூகோசின் அப்படிங்கிறது தான் அதிகமாக கிரைசோஃபைசி குரூப்பில் இருக்கும். அடுத்தது ஆயில் இருக்கும். ஃப்ளஜெல்லா இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். 1லேருந்து 3 ஃப்ளஜெல்லா இருக்கும். 1லேருந்து 3 ஃப்ளஜெல்லா அப்படிங்கிறது இருக்கும். ஏறக்குறைய ஈக்குவல் லென்த்தில் தான் இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரிப்டோஃபைசி அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிரிப்டோஃபைசியில் முக்கியமாக குளோரோஃபில் ஏ அண்டு சி. ஏற்கனவே பாருங்கள், ஏசி வந்து பேசிலேரியா பைசிலையும் வந்துச்சு, இங்கேயும் வருது. சரியா? குளோரோஃபில் ஏசி ப்ரௌன் ஆல்கையை மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஆனால் இங்கேயே இருக்குது. பழுப்பு பாசியை தாண்டி இங்கேயே வந்துடுது கிரிப்டோஃபைசி. அடிஷ்னலாக என்ன இருக்குங்கிறது தான் முக்கியம். கரோட்டினாய்டு, ஜாந்தோஃபில், இது எல்லாத்துலேயும் எல்லா பிக்மெண்ட்ஸும் எதில் இருக்குன்னா கிரிப்டோஃபைசி அப்படிங்கக்கூடிய ஆல்கையில் இருக்குது. ரிசர்வ்டு ஃபுட்டு எப்போதும் போல் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்ச் தான் இங்கே ரிசர்வ்டு ஃபுட். மேக்ஸிமம் ஸ்டார்ச் தான் இருக்கும். சரியா? கிரிப்டோஃபைசி கன்ஃபியூஷன் வந்துட வேணால் வேறு கலரில் வேணால் ரைட் பண்ணிக்குவோம் அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று வந்து கிரிப்டோஃபைசியில் ஆல்கே இருக்குது. இது ஃப்ளஜெல்லா இருக்கா அப்படின்னாக்க ஃப்ளஜெல்லா இருக்கும், ஆனால் அன்ஈக்குவலாக இருக்கும். 2 ஃப்ளஜெல்லா அன்ஈக்குவலாக இருக்கும். ஆன்டீரியர் எண்டில் இருக்கும். ஆன்டீரியர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆன்டீரியர், போஸ்டீரியர். ஆன்டீரியர்னா கீழே, போஸ்டீரியர்னா மேலே. 2 ஃப்ளஜெல்லா இருக்கும், ஆனால் 2 ஃப்ளஜெல்லா எங்கே இருக்கும்? கீழே இருக்குங்க. கீழே இருக்கும், இது மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக போஸ்டீரியர்னா மேலே இருக்கும். கிளாமிடோமோனாஸில் இருக்கிறது போஸ்டீரியர், மேலே பார்த்தீங்கன்னா அபிக்கல்னு சொல்லுவாங்க. இங்கே டேர்ம் சில டேர்ம் வந்து பாருங்கள், ஆன்டீரியர், போஸ்டீரியர், அபிக்கல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா டார்சல், வென்ட்ரல், இந்த மாதிரி சில டேர்ம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சொல்லுவோம். பிரேஃபைட்டில் சொல்கிறப்ப நம்ம என்ன சொல்லலாம்? டார்சல் சைட், வென்ட்ரல் சைட். டார்சல் வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் பார்ட்டு, வென்ட்ரல் வந்து ஸ்டோரேஜ் பார்ட் அப்படின்னு படிச்சிருக்கோம். சரி, ஓகே. இப்போ கிரிப்டோஃபைசி பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா குளோரோமோனாடினே அப்படின்னு ஒன்று பார்த்தோம். இதுலையும் என்ன இருக்குன்னாக்கா குளோரோஃபில் ஏயும் குளோரோஃபில் சியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். குளோரோமோனாடினேல குளோரோஃபில் ஏசி, குளோரோஃபில் ஏ அண்டு சி, பச்சையும் ஏயும் சி இருக்குது. அடிஷ்னலாக என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஒன்று ஜாந்தோஃபில் இருக்கும், டயாடினோசாந்தின் இருக்கும். அடுத்தது டைனோசாந்தின் இருக்கும். இது குளோரோமோனாடினே அப்படிங்கக்கூடிய ஒரு குரூப்பில் இருக்கும். அடுத்தது இதோட ரிசர்வ்டு ஃபுட் என்ன இருக்கும்? எப்போதும் போல ஸ்டார்ச் இருக்கும். அடுத்தது ஆயில் இருக்க போகுது. மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் த ஆல்கையில் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடிஷ்னலாக வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். குளோரோமோனாடினாவில் 2 ஃப்ளஜெல்லா தான். 2 ஃப்ளஜெல்லாவும் எங்கே இருக்குன்னா அபிக்கல்ல மேலே இருக்குன்னு இருக்கும். சரியா? இது கீழே இருந்துச்சுல, இது மேலே இருக்கும். அபிக்கல்ல இது குளோரோமோனாடினே. ஆனால் இதுலேயும் பாருங்கள் குளோரோஃபில் ஏசி. அப்போ பச்சையும் ஏசி இதில் இருக்குது. பேசிலரி ஃபேஸில் பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரிப்டோஃபைசியில் பார்த்துருக்கோம். குளோரோமோனாடினேல பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பியோஃபைசி பழுப்பு பாசிலையும் பார்த்தீங்கன்னாக்கா அது இருக்கும்.
சரியா? நம்ம ஒன்றும் அதை பார்க்கல. இதுக்கு அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். சைனோஃபைசி. சைனோஃபைசினா நம்மளுக்கு தெரியும் ஏற்கனவே. ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படின்னு சொல்லலாம். இதில் ஃபோட்டோசிந்தடிக் பிக்மெண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சதான். பைக்கோ சயனின், அதுலேயும் சி பைக்கோசைனின். சி ஃபார் குளோரோஃபைசி, சாரி சைனோஃபைசி. அடுத்து சி ஃபார் சைனோஃபைசியன் பைக்கோ எரித்ரின். பைக்கோ எரித்ரின், பைக்கோசைனின், பைக்கோ எரித்ரின் அப்படின்னு சொல்கிறோம். முக்கியமாக இங்கே ஒரு ஸ்டார்ச் இருக்கும், அதான் சைனோஃபைசியன் ஸ்டார்ச்சு. சைனோஃபைசியன் ஸ்டார்ச்சு. ஃப்ளஜெல்லா இருக்குமா? இல்லை. கசையிலை கிடையாது. டேஞ்சர் போட்டாச்சு இல்லைன்னு அர்த்தம். பேசிலேரியா ஃபேஸிலையும் இல்லை, ஒரிஜினலான ஃப்ளஜெல்லால கசையிலை இல்லை, இங்கேயும் இல்லை. பெருசாக கிராஸ் பண்ணி, அதேமாதிரி ரோடோஃபைஸிலையும் பெருசாக கிராஸ் பண்ணிட வேண்டியதான், சிவப்பு பாசிலை. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 டைப் பார்த்தாச்சு. சரியா? ஃபஸ்ட்டு பேசிலேரியா ஃபைசி, குளோரோஃபைசி, கிரைசோஃபைசி. சியில் மட்டுமே 5 டாபிக் இருக்கும், மைண்டில் வச்சுக்கோங்க. குளோரோஃபைசி, கிரைசோஃபைசி, கிரிப்டோஃபைசி, குளோரோமோனாடினே, சைனோஃபைசி. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 குரூப்பு பார்த்தாச்சு. மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் என்ன வருதுனாக்கா குளோரோஃபில் இஎஸ்சி வருது. ஒரு 2 கேட்டகரியில் பார்த்தீங்கன்னாக்கா டயட்டோசாந்தின், டயட்டினோசாந்தின் இருக்குது. பேசிலேரியா ஃபைசி, குளோரோமோனாடினே. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிக்மெண்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கும். 1-2 சேஞ்சஸ் இருக்குது. இப்போ இங்கே ஃபியூகாசான் இருக்கும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த குளோரோமோனாடியில் ஜாந்தோஃபில் இருக்குது, அடிஷ்னலாக இருக்குது. கொஞ்சம் வேரியேஷன் ஆகுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கலர் மாறுது. மற்ற பிக்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு அப்படியே தான் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 2 ஃப்ளஜெல்லாக இருக்கும், அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அபிக்கல்லாக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா என்ன இல்லை, ஃப்ளஜெல்லாவே இல்லை. சரியா? அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த வேரியேஷன், அதாவது நம்ம என்னன்னாக்கா டேபுலர் காலம் போட்டு இந்த வேரியேஷன் நம்ம முதல்ல ரீட் பண்ணோம்னா நம்ம ஈஸியாக என்னன்னாக்கா இந்த எஃப்இ ஃப்ரிட்ஜோட இந்த கிளாசிஃபிகேஷன் ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது மேக்ஸிமம். நம்ம 11th புக்கில் பியூர் சயின்ஸ் புக்கிலே இருக்கும்னு நினைக்கிறேன். 11th புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஷார்ட் வெர்ஷனில் இல்லை, லாங் வெர்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னாக்கா இந்த ஆல்கையோட கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்பீசிஸை பற்றியும் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்பீசிஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க, விளக்கம்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆல்கையில் 1, பிரியோஃபைட்டில் 1, ஜிம்னோஸ்போமில் 1, ஆஞ்சியோஸ்போமில் 1 அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் நம்ம பார்க்குறது தமிழ் புக்கை பார்க்காம இங்கிலீஷ் புக்கை பார்க்குறது தான் நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. இங்கிலீஷ் மீடியம் புக் அதுலேயும் நிறைய எரர்லாம் இருக்குது. இருந்தாலும் அது ஒரு சோர்ஸாக நம்ம சோர்ஸாக வச்சுக்க முடியாது, ஏன்னா அதை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க. டிஆர்பி போர்டில் நம்ம டெக்ஸ்ட் புக்கு, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண புக்கு தான், பட் அதையே அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அது சோர்ஸ் புக்காக சில ஆதரைஸ்டு ஆதர் இருப்பாங்க, அதாவது ரெகனைஸ்டு ஆதர், அவங்க உள்ளதை மட்டும்தான், அவங்க சொல்கிறத மட்டும்தான் கேட்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் சில ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க சென்னையில் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொஃபஸர்ஸ்கிட்ட தான் என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்க ஃபைனலாக போகிறப்ப என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, இது கரெக்டாக, கொஸ்டின் கரெக்டாக, இதுக்கு ஆன்சர் இதுதானா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறது அங்கே தான் பண்ணுறாங்க. சரி, ஓகே. இப்போ ஒரு 6 கிளாஸஸில் நம்ம என்ன பண்ணிட்டோம்னாக்கா அதோட கிளாஸிஃபிகேஷன் முடிச்சிருக்கோம். ரிமைனிங் 5 பார்த்தீங்கன்னாக்கா இருக்குது, அதையும் இப்போ நம்ம என்ன பண்ணிடனாக்கா முடிச்சிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா ஒரு 6 முடிச்சாச்சு. நீங்கள் ரைட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிமைனிங் 5 குரூப் அதை பார்த்துட்டோம்னா ஓரளவு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்கையோட கிளாஸிஃபிகேஷன் வந்துருச்சுனாவே முடிஞ்சு போச்சுன்னா. அடுத்தது செக்ஸுவல் தான், அதை நம்ம பார்த்துருவோம். அடுத்தது 5க்கு அப்புறம், சரி 6க்கு அப்புறம் 7வது டைப் ஆஃப் குரூப், பிளான்ட் குரூப்பில் அது ஆல்கே குரூப் 7. 7வது குரூப் என்ன இருக்குது அப்படின்னாக்கா டைனோஃபைசி. டீனோஃப்ளாஜெலேட்னு சொல்கிறோம்ல, அதான் டைனோஃபைசி அப்படின்னு சொல்கிறோம். டைனோஃப்ளாஜெலேட். இங்கேயும் குளோரோஃபில் ஏசி தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு 3 குரூப் பார்த்தோம். டைனோஃபைசிலே என்னதான் இருக்குது, பச்சையம் ஏசி தான் இருக்குது. சரி, மற்ற பிக்மெண்ட் பார்க்குறோம், என்னென்ன இருக்க போது, ஜாந்தோஃபில் இருக்கும், டயட்டோசாந்தின், டயாடினோசாந்தின், பிக்மெண்ட் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா டயட்டோசாந்தின், டயோடினோசாந்தின் இதெல்லாம் இருக்கிறதுக்கு குளோரோமோனாடினே மாதிரியே வருது, அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இருக்குது.
அடுத்தது ரிசர்வ்டு ஃபுட்டில் என்ன வருதுன்னு பாருங்க. ரிசர்வ்டு ஃபுட்டில் இங்கே ஸ்டார்ச் இருக்கும் அண்டு ஆயில். ஆயில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஸ்டார்ச் ஆயில். அது டைனோஃபைசியில் என்ன இருக்கும்னா 2 ஃப்ளஜெல்லா இருக்கும். அதுவும் லேட்ரல்ல இருக்கும். லேட்ரல்னா பக்கவாட்டில் இருக்கும். சரியா? 2 ஃப்ளஜெல்லா, அதுவும் லேட்ரல்னா பக்கவாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்பீசிஸ் இப்படி இருக்குன்னா இது மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. பக்கவாட்டில் அப்படி வரும். இது வந்து டைனோஃபைசி. டினோஃப்ளாஜெலேட்னு பார்த்துருப்பீங்க. ஜிம்னோடியானம், கோனியலாக்ஸு இதெல்லாம் ரெட்டைடை காஸ் பண்ணுது. சிவப்பு அலைகளை உருவாக்குகிறது. இது வந்து ஃப்ளோரிடா இந்த மாதிரியான மாகாணத்தில் தான் முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சீயே ரெட்டாக மாறிடுச்சு. அதனால் சீஷோர் அனிமல்லாம் இறந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பார்த்துருப்பீங்க. அடுத்தது 8th ஆல்கே ஆர்டர். அது பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி அப்படின்னு பார்க்குறோம். யூக்ளினோஃபைசி. முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா குளோரோஃபில் ஏ அண்டு பி. ஏற்கனவே குளோரோஃபைசியில் என்ன இருந்துச்சோ அதே பார்த்தீங்கன்னாக்கா இருக்குது. முக்கியமாக ஆல்ஃபா கரோட்டின். இது ஈகுலினோஃபைசியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ். முக்கியமாக இங்கே ரிசர்வ்டு ஃபுட் என்ன அப்படின்னாக்கா பேரமைலான் அப்படிங்கிறது இருக்கும். முக்கியமாக பேரமைலான்ங்கிறது என்னது? பார்க்கறதுக்கு ஸ்டார்ச் மாதிரியே இருக்கும். அப்போ இது எப்படி நம்ம ஐடென்டிஃபிகேட் பண்ணுறது? பேரமைலானையும் ஸ்டார்ச்சையும் எப்படி ஐடென்டிஃபிகேட் பண்ணுறதுன்னா, நம்மளுக்கு ஸ்டார்ச்சுக்கு வந்து ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். அயோடின் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று பார்ப்போம். அது என்ன அயோடின் டெஸ்ட்டு? ஸ்டார்ச்சோட அயோடினை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ச்சோட ரிங்கில் போயிட்டு அந்த அயோடின் போயிட்டு ஒட்டிக்கணும். அப்படி ஒட்டுனுச்சுன்னா இட்ஸ் டர்ன் இன்டு டார்க் ப்ளூ கலர், கரு நீல நிறம் வரும். ஸ்டார்ச்சோட சேர்ந்தா நம்மளுக்கு கரு நீல நிறம் அடையும். நம்ம லேப்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பண்ணியிருப்போம். இந்த உருளைக்கிழங்கெல்லாம் கரைச்சோம்னா நம்மளுக்கு ஸ்டார்ச் கிடைக்கும். சோத்தை அரைச்சோம்னாவே நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ஸ்டார்ச் கிடைக்கும். கஞ்சியெல்லாம் என்ன ஒன்றுனாக்கா கரைச்சிட்டோம்னா ஸ்டார்ச் இருக்கும். அதில் நம்ம அயோடின் ஆட் பண்ணோம்னா இட்ஸ் டர்ன் இன்டு ப்ளூ. அப்படி இருந்துச்சுன்னா இங்கே ஸ்டார்ச் இருக்குன்னு அர்த்தம். பாரமைலான் பார்க்கறதுக்கு ஸ்டார்ச் மாதிரியே இருக்கும். ஆனால் அயோடின் கொடுக்குறப்ப அது என்ன மாறாது? ப்ளூ கலராக மாறாது. அப்போ யூக்ளினாவில் இருக்கிறது ஸ்டார்ச் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல். அதுக்கு பேர் பாரமைலான் அப்படின்னு சொல்லலாம். அது பார்க்கறதுக்கு ஸ்டார்ச் மாதிரியே இருக்கும். ஆனால் அயோடின் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வராது? இங்கே ப்ளூ கலர் அப்பியரன்ஸ் ஆகாது. இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னாக்கா தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக இதில் இருக்கக்கூடிய ஃப்ளெஜெல்லா நம்பர் வந்து வேரியபிள்னு கொடுத்துருக்காங்க. யூக்ளினாவில் 2 தான் இருக்கும். ஆனால் நம்பர் வந்து வேரியபிளாக இருக்குது. வேரியபிள்னா என்ன சொல்கிறோம்? ஒரு ஸ்டாண்டர்டைஸாக இருக்காது. 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். யூக்ளினா போடுறப்பவே பார்த்தீங்கன்னாக்கா 2 ஃப்ளெஜெல்லா பார்த்துருப்போம். ஃப்ளெஜெல்லா ஒன்று ஷார்ட்டாக இருக்கும், ஒன்று லாங்காக இருக்கும். ஒரு ஃப்ளெஜெல்லா கசையில் சின்னதாக இருக்கும், ஒன்று பெருசாக இருக்கும். அதனால் இவங்க என்ன சொல்லிட்டாங்கனாக்கா வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேரியபிள்னா மாறும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யூக்ளினா நீங்கள் பார்க்குறப்ப டயக்ராமில் பார்க்குறப்ப இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒரு ஃப்ளெஜெல்லா அப்படி இருக்கும். இதோட இன்னொரு ஃப்ளெஜெல்லா அப்படி ஜாயிண்ட் ஆகிருக்கும். ஆக்சுவலாக ஒரு ஃப்ளெஜெல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் 2 ஃப்ளெஜெல்லா, ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இது ஈகுலினோஃபைசி. இதில் முக்கியமாக பேரமைலான் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதுக்கடுத்து 9வது குரூப் பியோஃபைசி, ப்ரௌன் ஆல்கே. ப்ரௌன் ஆல்கே பியோஃபைசி அப்படின்னு சொல்கிறோம். இந்த பியோஃபைசியை பொறுத்த மட்டும் குளோரோஃபில் ஏசி, பச்சையம் ஏசி. திரும்ப பாருங்கள், குளோரோஃபில் ஏசி எந்தெந்த ஆல்கே குரூப்புக்கு வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பேசிலியோஃபைசி பார்த்தோம். அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரிப்டோஃபைசி பார்த்தோம். குளோரோமோனாடினை பார்த்தோம். டைனோஃபைசி பார்த்தோம். இப்போ பியோஃபைசிலையும் பார்த்தாச்சு, பழுப்பு பாசிலையும் பார்த்தாச்சு. அடுத்தது பியூகோசாந்தின். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளாவோசாந்தின். செல்வாலில் அடிஷ்னலாக இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் தான் அல்ஜின். அடுத்து ஆல்ஃபா கரோட்டின் இருக்கும், பீட்டா கரோட்டின் ரெண்டுமே இருக்கும். ஆல்ஃபா அண்டு பீட்டா ரெண்டுமே இருக்கும். ஆல்ஃபா அண்டு பீட்டா கரோட்டின். இது எல்லாமே எதில் இருக்குது அப்படின்னாக்கா பியோஃபைசி, பழுப்பு பாசியில் இருக்குது.
ஃபியூகோசாந்தின் இருக்கும், அடுத்தது ஃப்ளாவோசாந்தின் இருக்கும், ஆல்ஃபா கரோட்டின், பீட்டா கரோட்டின். இதில் ரிசர்வ்டு ஃபுட் என்னன்னாக்கா லாமினாரின், மானிட்டால். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ரிசர்வ்டு ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். லாமினாரின், மானிட்டால். ஆக்சுவலாக இதில் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ரெண்டு ஃப்ளஜெல்லா தான். ஆனால் இது எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும், அன்ஈக்குவல். அன்ஈக்குவல் ஃப்ளஜெல்லா ரெண்டு இருக்கும். அதுவும் லேட்ரலில் இருக்கும் முக்கியமாக. லேட்ரல் இங்கே இருக்கிற மாதிரி லேட்ரல் பக்கவாட்டில் தான் இருக்கும். அடுத்தது 10th ஆல்கே குரூப் நெருக்கி வந்தாச்சு. ரோடோஃபைசி குரூப்பு சிவப்பு பாசின்னு சொல்கிறோம். ரோடோபைசி சிவப்பு பாசி அப்படின்னு சொல்கிறோம். இங்கே குளோரோஃபில் ஏடி இருக்கும், பச்சையம் ஏ, பச்சையம் டி. அடுத்தது முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா பைக்கோ எரித்திரின் இருக்கும். ஆறு பைக்கோ எரித்திரின், அதான் முக்கியம். ரோடோபைசி பைக்கோ எரித்திரின் இருக்கும், பைக்கோ சயனின்னு இருக்கும். ஆனால் அதிகமாக பைக்கோ எரித்திரின் தான். பைக்கோ சயனின் இதில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட்ஸ். ரிசர்வ்டு ஃபுட் என்னது? ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச். ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் ஏற்கனவே சொன்னோம். ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச்ங்கிறது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க அனிமலில் இருக்கக்கூடிய அமைலோபேக்டின் கிளைகோஜனுக்கு ஈக்குவலாக இருக்கும். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் பாலிசர்க்கரைன்னு சொல்லலாம். ஒரு சிக்கலான ஒரு கூட்டு சர்க்கரை. பார்க்கறதுக்கு விலங்கினங்களில் இருக்கக்கூடிய அமைலோபேக்டின் கிளைகோஜனுக்கு ஈக்குவலாக இருக்கும். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சுகர்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரோடோஃபைசி குரூப்பில் இருக்குது. முக்கியமாக இங்கே ஃப்ளஜெல்லா அப்படிங்கிறது இருக்குமா அப்படின்னா இங்கேயும் ஃப்ளஜெல்லா கிடையாது. முக்கியமாக பேசிலோரியா ஃபைசில இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைனோஃபைசில இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இதில் இல்லை. இப்போ ரோடோஃபைசி குரூப்பில் இல்லை. ஃபைனலாக பார்த்தீங்கன்னாக்கா ஜாந்தோஃபைசி அப்படிங்கக்கூடிய ஆல்கே. ஜாந்தோஃபைசி ஆக்சுவலாக எல்லோ கிரீன் ஆல்கேன்னு சொல்கிறாங்க. ஜாந்தோஃபைசி எல்லோ கிரீன், மஞ்சள் பசும் பாசிகள் அப்படின்னு சொல்லலாம். ஜாந்தோஃபைசி அப்படிங்கிறது இங்கேயும் முக்கியமாக என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். குளோரோஃபில் ஏசி இருக்குது, பச்சையில் ஏசி. அடிஷ்னலாக என்ன இருக்குது அதுதான் கொஞ்சம் முக்கியம். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னாக்க ஜாந்தோஃபில் இருக்கும். ஜாந்தோஃபில் அடிஷ்னலாக. அடுத்தது ஆல்ஃபா கரோட்டின். இந்த ஆல்ஃபா கரோட்டின், பீட்டா கரோட்டின் அப்படின்னு சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 ஆல்கே குரூப்பில் தான் வருது. அது என்னென்ன ஆல்கே குரூப்னு கொஞ்சம் பார்த்துக்கணும். முக்கியமாக இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்ளினோஃபைட்டா பார்த்தோம், ரோடோஃபைட்டா பார்த்தோம். சரி, ரோடோஃபைட்டாவில் இல்லை, பியோஃபைட்டாவில் பியோஃபைசி பழுப்பு பாசியில் பார்த்துட்டோம், ஜாந்தோஃபைசியில் பார்த்துட்டோம். அடுத்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பார்த்ததில் எந்த ஆல்கே குரூப்பில் இருக்குது அப்படின்னாக்கா கிரிப்டோஃபைசி அப்படிங்கிறதுல கரோட்டினாய்டு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இதை கொஞ்சம் நம்ம என்னன்னாக்கா நோட் பண்ணிக்கணும். சரியா? அப்போ இந்த ஸ்பெஷலைஸ்டு கேரக்டர் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிக்மெண்ட்ஸை கேட்க மாட்டாங்க. அடிஷ்னலாக என்ன இன்ஃபர்மேஷன், என்ன பிக்மெண்ட் இருக்கோ வித்தியாசமாக இருக்கிறதோ அதை தான் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கும். மேபி மேட்ச் பண்ணி கூட கேட்கலாம், பொறுத்துக்க மாதிரி கூட கேட்கலாம். சரி, ஜாந்தோஃபைஸில் குளோரோஃபில் ஏசி இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் இருக்கக்கூடிய ரிசர்வ்டு ஃபுட் மெட்டீரியல் ஆயில் அண்டு லியூகோசின். ஆயில் இருக்கும், லியூகோசின். ஆயில் இருக்கும், லியூகோசின் இருக்கும். 2 ஃப்ளஜெல்லா, அதுவும் அன்ஈக்குவல், சமமற்ற தசையிலை 2 இருக்கும். அவ்வளோதான். ஆக்சுவலாக எது முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னாக்கா எஃப்யூ ஃப்ரிட்ஜோட கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். எஃப்யூ ஃப்ரிட்ஜ் வந்து மேஜராக பார்த்தீங்கன்னாக்கா பிக்மெண்ட், நிறமிகள், ரிசர்வ்டு ஃபுட்டு, ஃப்ளஜெல்லேஷன், இந்த பேசிஸில் என்ன பண்ணியிருப்பாருனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 11 கிளாஸஸ் வச்சுருப்பார். ஏற்கனவே நம்ம பார்த்தது ஃபஸ்ட்டு பேசிலோரியோஃபைசி, அடுத்து சீஃபா, குளோரோஃபைசி, ரைசோஃபைசி, கிரிப்டோஃபைசி, குளோரோமோனாட்டினி, சைனோஃபைசி, அடுத்து டைனோஃபைசி. டைனோஃபைசினா டெய்னோஃப்ளஜெலேட். இதெல்லாம் ஆக்சுவலாக இப்போ இங்கே இல்லை. அதெல்லாம் புட்டிஸ்டா குரூப்பில் கொண்டு போய் நம்ம இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எர்னஸ்ட் ஹெக்கல் கொண்டு போய் வச்சுட்டார்.
அடுத்து ஈக்குலினோஃபைசி இதுவுமே புரோட்டிஸ்டாவுக்கு போயிடுச்சு. மேஜர் குரூப் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ புரோட்டிஸ்டா குரூப்புக்கு போயிடுச்சு. இதில் ஏசி இருக்கக்கூடிய பிக்மெண்ட் வந்து இப்போ ஆல்கேல இருக்குது. மேக்ஸிமம் இந்த மாதிரி ஏசி காம்பினேஷன் உள்ளதெல்லாம் எங்கே கொண்டு போய் வச்சுட்டாருனாக்கா, ஏன்னா யூனிசெல்லுலார் யூகேரியேட்டா இருந்ததுனால அதில் கொண்டு போய் எர்னஸ்ட் ஹெக்கல் எங்கே வச்சுட்டாங்கனாக்கா புரோட்டிஸ்டா குரூப்பில் வச்சுட்டாங்க. இதுதான் ஒரு 11 கிளாஸஸ். இந்த 11 கிளாஸஸை கொஞ்சம் நீங்கள் என்னன்னாக்கா டேப்லெட் காலம் போட்டு கொஞ்சம் படித்து பாருங்கள். என்னென்ன பிக்மெண்ட் இருக்குது, என்னென்ன ஸ்பெஷலைஸ்டு ரிசர்வ்டு ஃபுட் இருக்குது, பேரமைலன்னா எப்படி இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எந்தெந்த ஸ்பீசிஸில் ஃப்ளெஜெல்லா இருக்குது, ஃப்ளெஜெல்லா இல்லை, அது எத்தனை இருக்குது, 2 இருக்கா, அது ஈக்குவலாக இருக்கா, அன்ஈக்குவலாக இருக்கா, அபிக்கலில் இருக்கா, லேட்ரலில் இருக்கா, மல்டி ஃப்ளெஜலேட்டர் இருக்கா, இல்லை ஃப்ளெஜெல்லாவே இல்லாமல் இருக்கா, இது எல்லாத்தையும் நம்ம என்னன்னாக்கா கொஞ்சம் நோட் பண்ணிக்கிட்டோம்னா ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது. மேக்ஸிமம் என்ன அப்படின்னாக்கா கன்ஃபியூஷன் இல்லாமல் நம்ம படிச்சிட்டோம்னாவே நம்ம திரும்ப அதை நம்ம வந்து ரீகால் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. நம்ம திரும்ப ஒரு தடவை நம்ம படிக்கிறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இங்கே என்ன இருக்கு